ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு காரப்புட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல வாசனையாக இருக்கும். இதை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையான இதுக்கு நாட்டு சக்கரை, வெல்லம், நேந்திரம்பழம், கொண்ட கடலைக்கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா சிவக்க பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு கூட ஒரு பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கலாம். இது மீடியம் காரமாக தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கண்ணாடிப்பாக தான் வரணும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கூட கொஞ்சமாக உப்பு, இந்த புட்டுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுடலாம். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக இடித்து போட்டிருக்கேன். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. இல்லை அப்படின்னா காஞ்ச மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க, அது நல்லாயிருக்கும். இப்போது இதில் கருவேப்பிலை ஒரு 3-4 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க. அப்படின்னா தான் நல்ல வாசனை இருக்கும். அப்போ இதில் நான் 1/2 கப்பு கோதுமை மாவு போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. நம்ம புட்டு மாவு எப்படி நம்ம வறுப்போம் அரிசி மாவில், அப்படின்னு நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. நல்லா சூடாகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இருங்க. நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. நல்லா ஆறணும். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவேன். பாருங்கள், மாற்றியாச்சு. இது நல்லா ஆறட்டு. ஆறின பிறகு தான் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா ஆறிட்டு நல்லா உதிரியாட்டம் வந்துடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ இதில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுக்கணும். நல்லா அழுத்தி பிசைய வேண்டாம். நல்ல மெலட்டால் பூ போல் பிசைஞ்சு எடுக்கணும். நல்ல ஈரமாக இருக்கணும். அது நீட்டு நல்லா கெட்டியாட்டம் ஆயிடக்கூடாது. மாவு உதிரியாக இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு எடுங்க. அப்படின்னா தான் எல்லா இதுலேயும் பட்டு வரும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். அழுத்தி பிடிச்சி பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இப்படி நல்லா வரணும். நல்லா வரணும். இது பக்குவமாக தான் இருக்குது, கரெக்டான அளவு. இப்போ நான் அந்த புட்டு குழல் தான் எடுத்திருக்கேன். குக்கரில் வச்சு வேக வச்சக்கூடியது. உங்கள்கிட்ட புட்டுக்குழல் இல்லை அப்படின்னா கப்பில் எண்ணெய் தடவி அதுக்குள்ளே போட்டு நீங்கள் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இதில் முதல்ல தேங்காய் போட்டு அதுக்கு பிறகு புட்டு மாவையும் போட்டு மாறி போட்டு நம்ம நிறச்சி எடுத்து குக்கரில் வச்சிடலாம். பாருங்க, மாவும் தேங்காயும் மாற்றி போடுங்க. உங்களுக்கு இதில் நாட்டு சக்கரை, வெல்லம் எதுவும் போடணும்னா அந்த தேங்காய்க்கு மேலே தூவி விட்டுருங்க. ரொம்ப அருமையாக நல்ல வாசனையாட்டு இருக்கும். சின்ன குழந்தைகள் இருந்தால் அப்படி செய்து கொடுத்து பாருங்கள். டயட்டில் இருக்கவங்களுக்கு வேண்டாம், இப்படியே செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப தேங்காயும் அதிகமாக எடுக்க வேண்டாம் டயட்டில் இருக்கவங்களுக்கு. பாருங்கள், இப்போ வச்சு நம்ம இதை குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் விசில் போடாமல் வச்சு நல்லா தண்ணி கொதித்த உடனே இதை தூக்கி வச்சு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். ஆவி மேலே வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ அது ஆகட்டு. பாருங்கள், இப்போ இந்த சிரட்டையிலும் வைக்கேன். இது இப்போ திருவுன சிரட்டை தான். பாருங்கள், இது நல்லா ஆவி வந்து நல்லா வெந்தாச்சு. இப்படி ஒரு ஸ்பூனாக வச்சு பார்த்தீங்கன்னா இறுக்கமாக இருக்கும். இப்போ இந்த இதில் ஒரு துணியை இதில் போட்டுருங்க. அப்படின்னா தான் மாவு வெளியே வராமல் இருக்கும். இதில் தேங்காய் போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த மாவுகளை நிரப்பி இதுலேயும் நீங்கள் வெள்ளம்லாம் நடுவில் வச்சு பரிமாறலாம். நேந்திரம்பழம் வச்சு பரிமாறலாம். இதில் வச்சு அதில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ தேங்காயும் வச்சு இதையும் அதே போல் குக்கரில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம துணி வச்சுருக்கனால உள்ளே போகாது மாவு. இப்போ இதையும் மூடி வச்சுருங்க. இது சீக்கிரமாக வந்துடும். அதோட இது சீக்கிரம். பாருங்கள், நல்லா சூடாக இருக்கும். 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் அதுக்கு மேலே வைக்கணும்னு இல்லை. நல்லா அழகாக வந்துடும். நல்லா துணியை பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், இவ்வளோ ஆவி பறந்து என்ன வாசனையாக இருக்குது இந்த புட்டு. எடுத்துருங்க. நம்ம சப்பாத்தி தான் செய்து சாப்பிடணும்னு இல்லை. கோதுமை மாவில் பூரி சப்பாத்தி செய்துக்கிட்டே இருக்க முடியாது. இதே மாதிரி ஆவியில் வேக வச்சும் செய்து பாருங்கள். இப்போ இதுவும் நல்லா வெந்துட்டு பாருங்கள். இதையும் இப்படி அழுத்தி பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்கும்.
நல்லா வந்து கெட்டியாக இருக்கும். பாருங்கள், இதையும் எடுத்துருங்க. உடனே வந்துடும். பாருங்கள், எடுத்துருங்க. கம்மனி வாசனையோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்படி நீங்கள் இதில் நாட்டு சக்கரை, வெல்லம் எல்லாம் தூவி சாப்பிட்டு பாருங்கள். இப்படி கொஞ்சம் ஆறின உடனே நீங்கள் எல்லாமே தூவி பரிமாறுங்க. நான் நேந்திரம்பழம் வச்சுருக்கேன், கொஞ்சம் வெல்லமும் போட்டிருக்கேன். இதில் கொண்டக்கடலை கறி வச்சா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இதை சாப்பிட்டு பார்த்துறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.